இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா உங்க ஏரியா. பிரஸ்டீஜ் பிரசன்ஸ் டைனிங் டேபிள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க காவிய வர்ஷினி. பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது எக் சுக்கா. இந்த எக் யூஸ்வலாகவே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. பெரியவங்களுக்கும் சுக்காங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ முட்டை ஜென்ரலாக ஒரு ஆம்லேட் பண்ணுவோம், இல்லை சீஸ் ஆம்லேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் இல்லாமல் எக்கில் ஒரு வேரியண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எக் சுக்கா. இந்த எக் சுக்காக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எக் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, எண்ணெய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, சீரகம், சோம்பு, தயிர், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிள்ளை, உப்பு, கடுகு. எக் சுக்காக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துட்டீங்களா? சரி, இப்போ இந்த எக் சுக்காவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த 3 முட்டையை அழகாக உடைச்சி இது கூட இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணி அதை வேக வைக்க போகிறோம். அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இது கூட சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, சால்ட், இதை இப்போ நான் பீட் பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா இந்த முட்டையை நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். தண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போது நல்லா இந்த பீட் பண்ண எக் இதில் அப்படியே வச்சு வேக வைக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும். எக்கோட போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு 3 முட்டை போட்டிருந்தா கூட ஒரு 5 முட்டைக்கான அவுட்புட் கொடுக்கும். ஓகே, இப்போது இந்த பாத்திரத்தை இதிலையே அப்படியே வச்சுட்டேன். இதை நம்ம அப்படியே மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். குறைஞ்சது இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். எக்கு சீக்கிரமாக வெந்துடும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்குள்ளே இதை வேக வச்சிடும். இன் பிட்வீன் டைமில் இப்போ இந்த சுக்காக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணலாம். இன்னொரு பாத்திரத்தில் பேரலாக சுக்காக்கான மசாலா எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் போடுறேன், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய். காரம் ரொம்ப வேண்டானா வரமிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. இது கூடயே பெரிய வெங்காயமும் கொஞ்சம் போடுறேன். எப்போவுமே இந்த சால்ட்டு வேகும், வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும், அடிப்பிடிக்காது. நான் போன வாட்டியே இதை சொல்லியிருந்தேன். வேகும்போது ஒரு பிஞ்சு, ஒரு குட்டி சால்ட் இந்த வெங்காயத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு வெந்துடும், அடியும் பிடிக்காது. சின்ன வெங்காயத்துக்கு எப்போவுமே ஒரு இனிப்பு டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். நார்மல் வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்னஸ் கூட சேர்ந்து வரும். நம்ம இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த சுக்கா பண்ணக்கூடிய எல்லா இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் வெரைட்டிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி சின்ன வெங்காயம் போடுறவங்க யூஸ்வலாக பெரிய வெங்காயம் போட மாட்டாங்க. நான் சின்ன வெங்காயமும் கூட பெரிய வெங்காயமும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஃப்ளேவரை இன்னும் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்களே சொல்வீங்க. நிறைய பேர் வெங்காயத்தை வதக்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் 50% வதங்கும் போதே மற்ற டிஷ்ஷஸ்லாம் ஆட் பண்ணிவிடுவாங்க. வெங்காயம் பாதி நேரம் வதங்கியே இருக்காது, அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். வெங்காயம் வதங்கலைங்கிறது எதுக்கு பாதி வதக்கணும், என்ன மாதிரி டிஷ்ஷஸ்க்குலாம் நீங்கள் ஃபுல் ப்ரௌனாக வதக்கணுன்றது இருக்குது. இந்த மாதிரி பெரட்டல், இந்த மாதிரி வறுவல்லாம் நீங்கள் பண்ணும்போது பொதுவாகவே இதெல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லாவே வதக்குங்க. வதக்க வெங்காயத்தோட அந்த கிறிஸ்பினஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணும்போது வெங்காயம் ஓரளவு வதங்கியிருந்தா, அதாவது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணுன்ற அளவு கூட இல்லை, வெந்த அளவுக்கு ஸ்டேஜில் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லாவே ஒரு ப்ரௌனிஷ் கலரில் கிறிஸ்பியாகவே வதக்கலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆல்ரெடி பூண்டு பல்லு போட்டிருக்கேன். இதில்
இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் மசாலா ஏற்கனவே போட்டிருக்கோம். சிக்கன் மசாலா ஆல்ரெடி கரம் மசாலா ஆட் பண்ணி தான் வரும். அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா போடுறேன். இந்த மசாலா தாங்க சுக்காவை வந்து ரொம்ப அரோமா கொடுத்து ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரதுக்கான ஒரு சீக்ரெட் ரெசிபின்னே சொல்லுவேன். எந்த அளவுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணுறீங்களோ சுக்கா உங்களுக்கு ஒரு ஆத்தென்டிக் சுக்கா கிடைக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் சுக்காவை நீங்கள் நிறைய இந்த மசாலாவோட வாசனை மூலமாக பார்க்கலாம். இப்போது முட்டை வெந்துட்ட பிறகு அதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணோன்னே ஒரு 2-3 மினிட்ஸில் சுக்கா ரெடி ஆகிடும். எவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டை ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்குது. இதை கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதில் போட்டுட்டோன்னா ஃபினிஷ். இதுவே ஃபைனல் ஸ்டேஜாக பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் என்னோட இஷ்டம் அப்படிங்கிறதுனால பச்சை மிளகா ஒரு சும்மா ஒரு 2 பிஞ்ச் மாதிரி பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரும் கம்பல்சரி கிடையாது. கொஞ்சம் அந்த புளிப்பு கொடுக்கும். நம்ம இதில் தக்காளி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் தயிர் சேர்க்குறோம். அந்த தயிர் அந்த தக்காளிக்கான ஒரு புளிப்பு தன்மையை கொஞ்சம் கொடுக்கும். ஓகே, இப்போ முட்டை என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இந்த முட்டையை எடுத்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டிங் பண்ணி இதை பீஸாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ண பிறகு இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, எக்கு பாருங்கள் அழகாக வந்து ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். எக்கில் ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருக்கோம். மசாலாக்கு ஏற்ற சால்ட்டு தான். பெப்பர் தூள், ஸோ நல்ல காரமாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பெப்பர், பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை பச்சை மிளகா போட வேண்டாம். பெப்பர் கண்டிப்பாக போடணும். பெப்பர் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். சுக்காக்கு எந்த ஒரு சுக்காவாக இருந்தாலும் பெப்பர் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகக்கூடிய ஒரு டிஷ். ஃபைனலாக கருவேப்பிலை, முட்டை சுக்கா ரெடி. வாவ், செம்ம வாசனையாக இருக்குங்க. இப்போவே வந்து எனக்கு அப்படியே வாயிலாம் வந்து வாட்டரிங்காக இருக்குது. எப்போ சாப்பிடுவோன்னு அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டியான கொஞ்சம் ஸ்பைசியான எக் சுக்கா உங்களுக்காகவே லவ்வோட சமைச்சு காட்டிருக்கேன். ஸோ நீங்களும் நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சுற்றி இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இது எப்படி இருந்ததுன்றதை சரிகமா டைஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு உங்களோட கமெண்ட்ஸை எழுதி அனுப்புங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ ஹோப் யூ லைக் இட் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ.